எங்கள் வீட்டு மாடியில் ஒரு காக்கா அப்படி வந்து உட்காந்துட்டே இருந்துச்சு ரொம்ப நேரமாக. சரி வெயில் தாங்க முடியாது நிழலுக்காக வந்து உட்காந்துருக்கோன்னு சொல்லி நாங்களும் விட்டுட்டோம். ஒரு 1/4 மணி நேரம் பார்த்தோம், அரை மணி நேரம் பார்த்தோம். பட் அந்த காக்கா எந்திரிச்சு போகவே இல்லை. கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஒரு வேளை தண்ணி தாகமாக இருக்குமோன்னு சொல்லிட்டு ஒரு பிளேட்டில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம். பட் அந்த காக்கா அந்த தண்ணி குடிக்கவே இல்லை. சரி டம்ளரில் ஊற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கிளாஸில் தண்ணி எடுத்து கொண்டு வச்சு காக்கா கிட்ட வச்சுருந்தோம். அது ஒரு சிப் தான் குடிச்சது. அதுக்கப்புறம் தண்ணி குடிக்க முடியல. அப்படி டம்ளர்கிட்டயே ஒரு மாதிரி உட்காந்துருச்சு. அத்தை சொன்னாங்க பசிக்கும் போல இருக்குது, தயிர் சாதம் கொண்டு வை அப்படின்னு சொல்லவும் நானும் வந்து தயிர் சாதம் நல்லா பிசைஞ்சு கொண்டு வந்து வச்சுருந்தேன். அதுக்கு பசி இருக்கும் போல இருக்குது, சாப்பிட ட்ரை பண்ணுது. அதனால் சாப்பாடை முழுங்கவே முடியல. ஒரு 2-3 வாய் தான் சாப்பிட்டுச்சு. அது சாப்பிடவே தொண்டையில் போய் சாதம் சிக்கின மாதிரி அது ஒரு மாதிரி தலையாட்டிகிட்டே இருந்தது. பார்க்குறக்கே ரொம்ப சங்கடமாக இருந்தது. அப்போ தான் அத்தை சொன்னாங்க, அது கழுத்து கீழே ஏதோ வீங்கின மாதிரி இருக்குது, தொண்டையில் ஏதோ சிக்கியிருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு. சரி அது வேணுங்கிற அளவுக்கு சாப்பிட்டு பறந்து போயிடும் நாங்கள் நினச்சோம். பட் சாப்பிட்டதுக்கப்புறம் திரும்ப வந்து எங்கள் வீட்டு மாடியிலே இப்படி ஓரமாக உட்காந்து மூச்சு வாங்கிட்டே இருந்தது. பார்க்குறக்கே அவ்வளோ சங்கடமாக இருந்ததுங்க. பட் எங்களால் என்ன பண்ண முடியும்? அதுக்கு தேவையான சாப்பாடு தண்ணி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது நிஜமாலுமே எங்களுக்கு தெரியல. பார்க்குறக்கு ரொம்ப பாவமாக இருந்தது. நான் கிட்ட போய் வீடியோ எடுக்கிறேன். பட் அது கூட அதுக்கு தெரியல. அப்படியே உட்காந்துட்டே இருந்தது. ஸோ எங்களால் முடிஞ்சது இந்த காக்காய்க்கு நாங்கள் பண்ணிட்டோம்.